இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 13வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். 13வது பாடத்தினுடைய தலைப்பு கடைசி கால உருவகங்கள். இன்னும் சரியா சொல்லணும்னு சொன்னால் முடிவு காலத்திற்கான உருவகங்கள். ஆண்டவர் அநேக சம்பவங்களை வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அது வெறும் அன்று நடந்த சரித்திரம் மட்டுமல்ல. அந்த சம்பவங்களை நல்லா உற்று நோக்கி பார்க்கும் பொழுது கடைசி காலத்திற்கான ஒரு நிலநாட்டமாக அங்கே பார்க்க முடியும். அதை மாதிரி நம்ம 2-3 வாரமாக கடைசியில் நம்ம கடைசி காலத்தை வெளிப்படுத்தியிருக்கிற, கடைசி காலத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிற வேதாகம சம்பவங்களை பார்த்து கொண்டே வரோம் பாருங்க. அப்போ அந்த வரிசையில் இன்றும் கூட ஒரு 3 மிக முக்கியமான சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, நினிவேவின் நியாய தீர்ப்பு. அதற்கும் கடைசி காலத்திற்கும் உள்ள ஒற்றுமை என்ன? அடுத்தது பெல்சாச்சாரின் நியாய தீர்ப்பு. அந்த தானியேல் 5ஆம் அதிகாரத்திற்கும் கடைசி காலத்திற்கும் உள்ள ஒற்றுமை என்ன? அடுத்தது கோரேசின் நியாய தீர்ப்பு. கோரேசின் வரலாற்றுக்கும் கடைசி காலத்திற்கும் உள்ள ஒற்றுமை என்ன? ஆக உங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு 3 மிக முக்கியமான சம்பவங்கள்: நினிவே, பெல்சாச்சார், கோரேஸ். இந்த 3 ஆட்கள் சம்பவங்கள் வழியாக எப்படி கடைசி காலம் வெளிப்படுது, எப்படி தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற கருத்தை நம்ம ஆராய்வோம். ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் படிக்க இயலாது. ஆவியானவர் துணை கொண்டு நம்ம படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, இந்த காலாண்டு முழுவதுமாக தீர்க்க தரிசனங்களை எப்படி ஆராய்வது என்பதை படிக்கும்படி கிருபை செய்திருக்கிறீர். நிறைய தீர்க்கதரிசனங்கள் ஆண்டவரே சம்பவமாக வரலாற்றுகளாக இருக்கிறத நாங்கள் படித்து கொண்டே வர்றோம்ப்பா. இன்றும் கூட நாங்கள் படிக்க போகிறோம். கோரேசை குறித்தும் நினிவேவை குறித்தும் பெல்சாச்சாரை குறித்தும் படிக்கும் பொழுது எங்கள் முகம் எங்களுக்கு தெரிய வரவும், எங்கள் கடமை எங்களுக்கு உணரவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 13வது பாடம் கடைசி கால உருவகங்கள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் ஆராய வந்திருக்கிறோம். அதில் 3 மிக முக்கியமான காரியத்தை படிக்க போகிறோம். அதில் முதலாவது காரியம் நினிவேவின் நியாய தீர்ப்பு. நினிவேவின் நியாய தீர்ப்புன்னு சொல்லும் பொழுது நினிவேவுக்கு நியாய தீர்ப்பு என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்த தீர்க்கதரிசி யாரு? யோனா. இப்போ யோனாவுடைய புத்தகத்துக்கு நாம் போனோம். வாங்க, யோனா உடைய புத்தகத்திற்கு போனோம்னு சொன்னால், யோனாவுடைய புஸ்தகம் ஒரு வரலாற்று புஸ்தகம் அறிவோம். ஆனால் அதில் நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கிறது என்பதை அறிவீர்களா? ஒரு 4 மிக முக்கியமான காரியங்கள் யோனாவின் புத்தகத்தில் இருக்கிறது. அதற்கும் கடைசி காலத்திற்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை நீங்கள் பார்த்து நீங்கள் மகிழணும். அதுலேருந்து பாடத்தை நீங்கள் எடுத்துக்கணும். 4 ஒற்றுமைகள் பாருங்களேன். யோனா 1ஆம் அதிகாரம் வசனம் 9. யோனா ஆண்டவரை எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று விளக்குகிறார் என்பதை வசனம் 9 சொல்லு பாருங்க. அதற்கு அவன், அதாவது யோனா, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அப்ப தேவனை, இறைவனை எப்படி யோனா விளக்குகிறார் அப்படின்னா, சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அப்ப சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய தேவன் படைத்தவர், என்னுடைய தேவன் சிருஷ்டிகர்த்தர் என்று யோனா பறைசாற்றுகிறார். அப்ப இதற்கும் கடைசி காலத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? யோனா தம்முடைய தேவனை வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்று சொல்லுகிறார். அப்ப வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்று சொல்லும் பொழுது அது வெளிப்படுத்தலுக்கு லிங்க் இருக்குதா? முதல் ஒற்றுமை வெளிப்படுத்தல் 14 வசனம் 7 பாருங்க. கடைசி காலத்துல தேவன் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார்? யோனாவின் மூலமாக சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினாரே. வசனம் 7 பாருங்க. மிகுந்த சத்தம் விட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. இனிமே கவனிக்கிறீங்களா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அதே விஷயம்ல, வானத்தை, சமுத்திரத்தை, பூமியை உண்டாக்கின தேவன் என்று யோனாவின் புஸ்தகத்துல வந்தபடியே இங்க வெளிப்படுத்தலையும் வருகிறது. ஆக யோனா தேவனை சிருஷ்டிகராக காண்பித்தது போல கடைசி காலத்திலையும் தேவன் தன்னை சிருஷ்டிகராக புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆக யோனாவுக்கும் வெளிப்படுத்தலுக்கும் முதல் ஒற்றுமை உங்களை புரிஞ்சுச்சா? சரி, 2வது ஒற்றுமைக்கு வரலாங்க. யோனா எந்த பட்டணத்திற்கு செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டார்? வாங்க, யோனா 1ஆம் அதிகாரம் வசனம் 2 பாருங்க. யோனா 1:2, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. நீ எழுந்து எப்படிப்பட்ட நகரமா? மகா நகரமாகிய நினிவேவுக்கு போ. மகா நகரம் என்று நினிவேவை தேவன் அழைக்கிறார். யோனா பிரசங்கம் பண்ணது த கிரேட் சிட்டி,
நினிவேவுக்கு, மகா நகரத்துக்கு அவர் எச்சரிப்பு கொடுத்தார். இப்ப அதே விஷயம் வெளிப்படுத்தல வருதா? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 14 வாங்க. மகா நகரம் என்று இங்க எதை அழைக்கிறாங்கன்னு பாருங்க. வசனம் 18, வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது. அங்க நினிவேவை மகா நகரம்னு சொல்றாங்க. மகா நகரத்திற்கு எச்சரிப்பு போகுது. அதே போல 2ஆம் தூது சொல்லுது, மகா நகரம் பாபிலோன், உலகமே மகா நகரமாக மாறிவிட்டது, உலகமே பாபிலோனாக மாறிவிட்டது, அது விழுந்தது விழுந்தது என்று ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆக அங்க சிருஷ்டிகரின் தேவன், கடைசிகரின் தேவன், சிருஷ்டிகரின் தேவனாக வெளிப்படுத்துகிறார். அங்க மகா நகரம் நினிவே, இங்க மகா நகரம் பாபிலோன். 3வது பாருங்க, யோனா 3ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கு. யோனா 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா வசனம் 4 பாருங்க. யோனா 3:4 இந்த நினிவேவுக்கு போய் என்ன செய்தியை கொடுத்தார்? 3:4 யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். என்ன செய்தியை கொண்டு போறாப்புல மகா நகரத்துக்கு? நினிவே கவிழ்க்கப்பட்டு போம், நினிவே விழுந்துரும் அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப நினிவே விழுந்துரும் அப்படின்னு அர்த்தம் வருதுன்னா, அந்த விழுந்துரும்ன்ற வார்த்தை வெளிப்படுத்தல வருதா, முத்தூதுல வருதா? வெளிப்படுத்தல் 14 இப்பதானே படிச்சோம். 14 வசனம் 8 என்ன சொல்லுது? மீண்டும் வாசிக்கலாம். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது. அங்க நினிவே விழுந்தது, இங்க பாபிலோன் மாநகரம் விழுந்துரும். 3 அழகான ஒற்றுமைகள். அங்க சிருஷ்டிகர் தேவன், இங்கேயும் சிருஷ்டிகரான தேவன். அங்க மகா நகரம் நினிவே, இங்க மகா நகரம் பாபிலோன். அங்கு நினிவே கவிழ்க்கப்பட்டு போம், அதாவது விழுந்துரும். பாபிலோன் விழுந்தது விழுந்தது. புரியுதா? சரி, இன்னொரு அழகான விஷயம். யோனா 3ஆம் அதிகாரம் வசனம் 5லிருந்து வசனம் 10 வரைக்கும் பாருங்க. என்ன சம்பவம் நடக்குது பாருங்க. இந்த செய்தி மகாநகரமாகிய நினிவேவுக்கு கூறப்பட்ட போது என்ன விளைவு வந்துச்சு, அதற்கும் கடைசி காலத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா பார்க்கணும் பாருங்க. அப்பொழுது நினிவேவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். அப்ப மக்கள் எல்லாம் தேவனை விசுவாசிக்கிறாங்க, உபவாசம் செய்கிறாங்க, ரெட்டுடுத்துறாங்க. வசனம் 6 இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ராஜாவும் மனசு மாறுறாப்புல. இப்ப வசனம் 7 மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேவில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஒன்றும் ருசி பராதிருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். மனம் திரும்பணும், நம்ம ஆளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அப்ப எப்படி அந்த செய்தி போன உடனே மக்கள் முதல் ராஜா வரைக்கும் எல்லோரும் எப்படி மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இது 4வது விஷயங்க. இது போல ஒரு மனமாற்றம் ஏற்படுமா? வெளிப்படுத்தல் 14க்கு வாங்க. செய்தி முதல்ல யாருக்கு போகுது பாருங்க. செய்தி, வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் என்ன பண்றான்? அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து. அப்ப நித்திய சுவிசேஷம் எத்தனை ஜாதிக்கு போகுது? சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷைக்காரருக்கு போய் சேருது. போய் சேருவதனால மாற்றம் வருமா? மனம் திரும்புதல் வருமா? ஆமா. வசனம் 12 பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு ஜாதிகள், வெவ்வேறு கோத்திரங்கள்ல இருந்து ஒரு ஜனக்கூட்டம் வருது. அதுதான் வசனம் 12. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். அப்ப இவர்கள் தான் தேவனுடைய விசுவாசத்தை
கற்பனையை காத்துக்கொள்கிற கூட்டமாக மாறுகிறார்கள். வெவ்வேறு இடத்திலிருந்து மக்கள் மனம் திரும்பி வந்து கட்டளையும் விசுவாசத்தையும் பொறுமையும் காத்துக்கொள்கிறார்கள். அப்ப அங்க செய்தி போன உடனே அந்த மக்கள் கூட்டம் ராஜா கூட மனம் திரும்பினாங்க. அதே போல நித்திய சுவிசேஷம் சகல ஜாதிக்கு போகும் பொழுது எல்லோரும் மனம் திரும்புறாங்க. செய்தி எல்லோருக்கும் போகுது. மக்கள் வந்து அன்று நினிவே மக்களை போல மனம் திரும்புவாங்க. ஆக 4 ஒற்றுமைகள். அங்க யோனா தேவனை சிருஷ்டிகரின் தேவனா காட்டுறாரு. அந்த யோனா புஸ்தகத்துல நினிவே வந்து மகாநகரம் என்று வருகிறது. அந்த மகாநகரத்திற்கு அழிவு வருகிறது. அடுத்தது பார்க்கிறோம், அந்த மகாநகரத்தினுடைய மக்கள், நினிவேவின் மக்கள் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 4 விஷயமும் அப்படியே கடைசி காலத்துல நிகழ்வதை பார்க்கணும். அதான் யோனா புஸ்தகம் ஏதோ வரலாற்று புஸ்தகம் அல்ல, கடைசி காலத்தில் இதே மாதிரி விஷயம் நடக்கும். இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, யோனாக்கு செய்தி கொடுக்கப்பட்டு நீ நினிவேவுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு என்று ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுத்தார். அதே போல இன்னைக்கு பாபிலோன் மாநகரம் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்கிறார். மிருகத்தின் முத்திரை வரும், அதை பெறாத அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்கிறார். அப்படி ஓய்வு நாள்ல பரிசுத்தமா இருக்கணும், ஓய்வு நாளை மீறாத அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறார். இப்ப அந்த செய்தியை நம்ம கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்க. பாபிலோன் விழும் என்கிற செய்தியை நீங்க கொடுத்தீங்களா? மிருகத்தின் முத்திரை வரும் என்ற செய்தியை கொடுத்தீங்களா? ஓய்வு நாள்ல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை நீங்க கொடுத்தீங்களா? சரிங்களா? ஆக யோனாவின் புத்தகம் கடைசி கால புத்தகம். யோனாவினுடைய நியாய தீர்ப்பு புரிகிறதா? சரி, இப்ப அடுத்தது தானியேல் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா பாபிலோனின் ராஜா. அந்த ராஜாவுடைய பெயரு பெல்சாத்சார். தானியேல் 5ஆம் அதிகாரம். அங்க நடக்கிற 2 அழகான விஷயம் இருக்கு பாருங்க. நிறைய விஷயம் இருக்கு. 2 விஷயத்தை மட்டும் அது எப்படி கடைசி காலத்துக்கு பொருத்தமா வருதுன்றதை பார்க்கலாம். தானியேல் 5 வசனம் 3. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்தில் எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். கவனிச்சிங்களா? பொற்பாத்திரம் குடித்தார்கள். மதுவை குடிக்கிறாங்க. மதுவை குடிச்சு என்ன பண்றாங்க? அடுத்த ஸ்டெப்பு, அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அப்ப விக்கிரக ஆராதனை செய்வதற்கு முன்பாக என்ன சம்பவம் நடக்குது? பொற்பாத்திரத்துல, தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொற்பாத்திரத்துல மதுவை ஊத்தி குடித்ததனுடைய விளைவு விக்கிரகங்களை வணங்குறாங்க. அப்ப இதற்கும் கடைசி காலத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், இது வெளிப்படுத்தல இருக்குது, ஆனா எங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க தான் என்ன செய்யணும்? போடணும். பொற்பாத்திரம் என்கிற வார்த்தை இருக்குதே, அந்த பொற்பாத்திரம்ங்கிற வார்த்தை வெளிப்படுத்தல எங்க வருது? வெளிப்படுத்தல எங்கேயோ வருது. கண்டுபிடிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல எங்க வருது? ஸோ அப்ப வந்து நீங்க கவனிக்க வேண்டியது, இங்கேயும் பொற்பாத்திரம், அங்கேயும் பொற்பாத்திரம். அங்க பாபிலோனுடைய கரங்கள்ல பொற்பாத்திரம் இருக்கிறது, இங்கேயும் பாபிலோன் கரங்கள்ல பொற்பாத்திரம் இருக்கிறது. இங்கேயும் மது ஊற்றப்பட்டது, அங்கேயும் மது ஊற்றப்பட்டது. இப்ப மதுவை குடிச்ச உடனே எல்லாருக்கும் ராஜா பெல்சாத்சார் குடிக்க கொடுக்குறான். அடுத்த ஸ்டெப்பு விக்கிரக ஆராதனை. ஆக மதுவை குடிக்கிறது, மதுவை குடிக்க கொடுக்கிறது, மதுவை குடிச்சிட்டு குடிக்க கொடுத்த பிற்பாடு ஒரு விக்கிரக வணக்கத்தை குறித்து வெளிப்படுத்தல இருக்குதா? வாங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இப்பதான் படிச்சோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 14 வசனம் 8 பாருங்க. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமான உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே. ஆக அன்னைக்கு பாபிலோன் மதுவை குடிச்சிட்டு குடிக்க கொடுத்துச்சு. கடைசி நாட்கள்லையும் பாபிலோன் குடிச்சிட்டு குடிக்க கொடுத்தது. அப்ப அதோட நிக்கலங்க. அப்படி குடிச்சதனுடைய விளைவு என்னாச்சு? அவங்க வந்து விக்கிரகத்தை வணங்கினாங்க. இங்க விக்கிரக வணக்கம் வருதா? வசனம் 9. விக்கிரக வணக்கம் எந்த ஃபார்மேட்ல வருது பாருங்க. வசனம் 9. அப்பொழுது பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தம் விட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி. என்ன வருது? மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி. ஆக சொரூப வணக்கம், மிருகத்தினுடைய சொரூபத்தை வணங்க வைப்பாங்க. அப்ப கடைசி நாட்கள்ல பாபிலோனிய சபையானது, பாபிலோனிய சபைகள் எல்லாருக்கும் மதுனா என்ன? அது வந்து மோசமான திராட்சரசங்க. அப்ப திராட்சரசம்னா என்ன?
தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய சத்தியம். அப்ப திரிக்கப்பட்ட சத்தியம் என்பது என்ன? திரிக்கப்பட்ட உபதேசம் என்பது என்ன? வீணா போன சுவிசேஷம் என்பது என்ன? உங்களுக்கு புரியுதா? அப்ப கள்ள உபதேசங்கள், கள்ள சுவிசேஷங்கள் இதெல்லாம் குடிப்பதனுடைய விளைவு மிருகத்தின் சொரூபத்தை வணங்குவார்கள். ஏன் நம்ம கேட்கிற சத்தியம், தியானிக்கிற விஷயங்கள் ஏன் சரியா இருக்கணும்? தவறா இருக்குமானால் மிருகத்தினுடைய சொரூபத்தை வணங்குவதற்கு போயிடும். ஆகவே எல்லா உபதேசங்களையும் எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் தேவனால் உண்டாயிருக்குதா, அது வசனத்துல இருக்கிறதா, தீர்க்கதரிசனத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தப்பா போயிருச்சு அப்படின்னா மிருகத்தினுடைய சொரூபத்தை வணங்குவதற்கு வழி நடத்தும். ஆக முதல் ஒற்றுமை, இங்கேயும் பொறுப்பாத்திரம் அங்கேயும் பொறுப்பாத்திரம், இங்கேயும் மது அங்கேயும் மது. இங்க மதுவை குடிச்ச உடனே இங்க மிருக வணக்கம், அங்க மிருகத்தின் சொரூப வணக்கம். ஆக முதல் ஒற்றுமை உங்களுக்கு புரியுதா? சார், ரெண்டாவது ஒற்றுமைக்கு வரலாம் வாங்க. தானியேல் 5:22. இவர் குடிச்ச உடனே கை வந்து எழுதுது, மேனை மேனை தெக்கேல் உப்பார்சின்னு வந்து எழுதுது, ரைட்டுங்களா? அப்போ தானியேல் வந்து வராரு. இப்போ தானியேல் வந்து அங்கே பேசும்பொழுது ஒரு விஷயம் வருது பாருங்க. 5:22. அவருடைய குமாரனாகிய பெல்சாட்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். இதெல்லாம் அறிந்திருந்தோம். எதெல்லாம் அறிஞ்சிருந்தோம்? ராஜாவாகிய நேபுகாத்நேசார், உங்க தாத்தா இருந்தானே, உங்க பாட்டா இருந்தானே, ஆண்டவர் எப்படி அவனோடு பேசினார், அவன் எப்படி மனம் திரும்பினான், அவன் எப்படி எதிர்த்து நின்றான், இந்த வரலாறெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ தப்பு செஞ்சிய. ஆகையினாலதான் இந்த தீர்ப்பு. மேனை தெக்கேல் உப்பார்சின். இப்போ கடைசி நாட்கள்ல ஆண்டவர் அழிவை கொடுப்பதற்கு முன்பாக எப்படி பெல்சாட்சாருக்கு நேபுகாத்நேசாருடைய வரலாறு போய் சேர்ந்துச்சோ, அதே போல சகல ஜாதிகளுக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், சகல பாஷைக்காரருக்கும் அறிவிப்பு கொடுத்து வாய்ப்பை கொடுத்த பிற்பாடு தான் அழிவை கொண்டு வராரு. உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? அப்ப இதுல கத்துக்கிற பாடம் என்ன? தானியேல் 5ஆம் அதிகாரம் அது வரலாறு மட்டுமல்ல, துல்லியமாக நிறைவேற போகிற கடைசி கால சம்பவம். பாபிலோன் மதுவை கொடுத்து மிருகத்தின் வணக்கத்தை கொண்டு போனது போல கள்ள உபதேசங்கள் மூலமாக மிருகத்தினுடைய சொரூபத்தை வணங்க வைக்க போகிறான். அழிவுக்கு முன்பாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டது போல கடைசி காலத்துல வாய்ப்பு மீண்டும் 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 கொடுக்கப்படுகிறது. மனம் திரும்புறோமா? இப்ப பாடம் அவனுக்கு ஆண்டவர் அவனுடைய பாட்டம் பூட்டானுடைய வாழ்க்கையில எப்படி வழிநடத்தினார் என்கிற விஷயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு பாருங்க. அதை அவன் தப்பா யூஸ் பண்ணிட்டான். அப்ப நீங்க உங்க முற்புதாக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை எடுத்துக்கோங்க. உங்க குடும்பத்தினுடைய தாத்தம் பாட்டம் பூட்டம் இவங்கெல்லாம் எதுல விழுந்தாங்க, ஐயோ நான் அதுல விழக்கூடாது அப்படின்ற எச்சரிப்பு எடுக்கிறீங்களா? சபையினுடைய முன்னோர்கள்ட்ட ஆண்டவர் என்ன பேசினாரு அதெல்லாம் கேட்டு கீழ்ப்படுகிறீங்களா? முன்னோர்கள் எப்படி ஆண்டவரால் நடத்தப்பட்டாங்களோ அப்படி இன்னைக்கு நடத்தப்படுறாங்களா? இன்னைக்கு யோசிக்கிறேங்க. கடந்த கால வரலாற்றுகளை, கடந்த கால மக்களோடு, முன்னோர்களோடு தேவன் பேசிய விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் போனோமானால் பெல்சாட்சாருக்கு ஏற்பட்ட அதே விஷயம் நமக்கும் நடக்கும். ஆக நினிவேவின் நியாய தீர்ப்பை பார்த்தோம். அதுல கடைசி கால சம்பவங்கள் நிறைய இருக்கு. அதே போல தானியேல்ல பாபிலோனினுடைய நியாய தீர்ப்பு, அதாவது பெல்சாட்சாரின் நியாய தீர்ப்பை பார்த்தோம். அதுலேயும் நிறைய ஒற்றுமைகள் கடைசி காலத்திற்கு வருகிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவது கோரேஸ் நியாய தீர்ப்பு. கோரேஸை அன்னைக்கு இருந்த மக்கள், அன்னைக்கு இருந்த உலகம் எப்படி அழைத்ததுன்னு சொன்னா ராஜாதி ராஜா. ஏன்னா அவன் தான் இந்த பெல்சாட்சாரை கவிழ்த்தவன், ராஜ்யத்தை கவிழ்த்தவன். இவன் குடிச்சு வெறிச்சு கிடக்கிறான், அவன் உள்ள பிடிச்சிட்டு போயிடுறான். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் கடைசியில பார்க்கலாம் நம்ம கோரேஸ் என்ன. அப்ப புரிந்து கொள்ள வேண்டியது, அவன் ராஜாதி ராஜா என்று அழைக்கப்பட்டான். இது ஒற்றுமை இருக்கிறதா? வெளிப்படுத்தல் 19:16 பாருங்க. வெளிப்படுத்தல் 19:16, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. எப்படி கோரேஸ் ராஜாதி ராஜாவோ அதே போல இயேசு கிறிஸ்து வர்றாரு, அவரும் ராஜாதி ராஜா.
புரியுதா? ஒரு ஹோம்ஒர்க்குங்க. 2வது ஹோம்ஒர்க், இந்த ராஜாதி ராஜான்ற விஷயம் வெளிப்படுத்தல் 19 வர்றது போல வேற வெளிப்படுத்தல் எங்க வருது? கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல போடுங்க, படிச்சுக்கலாம். கோரேஸ் ராஜாதி ராஜா. கோரேஸ் அவர் எங்கிருந்து வந்தார்னா கிழக்கிலிருந்து வந்தாராம். கிழக்கிலிருந்து வந்து பாபிலோனை அழிச்சாராம். இப்ப அதற்கும் வெளிப்படுத்தலுக்கு சம்பந்தம் இருக்கா? வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு அழகான விஷயம் இருக்குது, ஓமையாக அங்க இருக்கிறது, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க என்னன்னா, வாங்க வெளிப்படுத்தல் 16:12. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதி வற்றி போயிற்று. அந்த ராஜா கோரேஸ் கிழக்குல இருந்து வந்தாப்புல. அதை ஒப்பிட்டு இங்க யோவான் சொல்றாரு, அது நடந்தது போலவே கிழக்கிலிருந்து ராஜா வராங்க. அப்ப கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் மின்னல் தோன்றும் படிக்கிறோமா இல்லையா? அந்த வசனம் எங்க இருக்குது? அதையும் 3வது ஒரு விஷயமா எடுத்து போடுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னா, கோரேஸ போல என்ன செய்யும் இருக்கும்? கோரேஸ் ராஜாதி ராஜா, கிறிஸ்து ராஜாதி ராஜா. கோரேஸ் கிழக்கிலிருந்து வராப்புல, அதே போல கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டு வராங்க. சரிங்க, இப்ப கோரேஸ் என்ன செஞ்சாரு? ஏசாயா 44க்கு வாங்க. ஏசாயா 44 கோரேசை குறித்து சொல்லும் போது ஒரு அருமையான தீர்க்கசனங்க. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்கசனம் கோரேசுக்கு நிறைவேறுச்சு. 44:28 கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேஸ் யாரா? அவனுடைய மெய்ப்பன், என் ஆலயத்தை கட்டுவான். அவன் என்ன செய்வான்? 27, நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்திரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். யார் வழியா செய்ய போறார்? நதியை வெட்டாந்திரையா மாத்த போறாரு. நதியை வெட்டாந்திரையாக திருப்புகிறவர் யார் அப்படின்னா ஆண்டவர் கோரேஸ் வழியாக செய்ய போகிறார். செஞ்சார். அதுதான் விஷயம். கோரேஸ் அவ பெரிய நதி ஐப்ராத் நதி, அந்த ஐப்ராத் நதியை திருப்பி விட்டான். எப்படி திருப்பி விட்டான்? ஏற்கனவே ஒரு நதியை திருப்பி விட்ட வரலாறு ஒன்று இருக்கிறது. ஒரு ராணி ஒன்று செஞ்சிருக்கிறான் ஐப்ராத் நதியை. அதை பார்க்குறான். அப்போ அந்த ராணி அதை செஞ்சான்னா நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு உத்வேகத்தை பெற்றுக்கொண்டு திட்டத்தை எடுத்து செய்யலான்னு சொல்லிட்டு நதியை திருப்பி விட்டு உள்ளே போய் நாட்டை பிடிக்கிறாங்க. எப்படி கோரேஸ் நதியை திருப்பி விட்டு நாட்டை பிடிக்கிறானோ அதே போல நடக்குமா? அதான் சொல்றாங்க வெளிப்படுத்தல் 16:12. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் பெரிய நதியின் மேல் ஊட்டினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இப்ப தண்ணீர்னா என்ன? தண்ணீர்னா ஜனக்கூட்டம். அப்ப எப்படி கடைசி நாட்கள்ல ஒரு பாபிலோன் இருக்கு, அங்க ஒரு பாபிலோன் இருக்கு. அப்ப அந்த பாபிலோன் எப்படி விழுந்துச்சு? தண்ணீரெல்லாம் விலகிச்சு. கிழக்குல இருந்து வரும் கோரேஸ் போய் பிடிச்சிட்டாப்புல. அப்ப கடைசி காலத்துல ஒரு பாபிலோன் இருக்குது. கடைசி கால பாபிலோன் அதுக்கு தண்ணீர் இருக்கு. என்ன தண்ணீர் பாதுகாப்பு? தண்ணீர்னா ஜனக்கூட்டம், மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டம்லாம் மிருகத்தின் முத்திரையை வாங்கிட்டு அதோட இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்னைக்கு வாதைகளை ஊற்றுகிறாரோ அன்னைக்கு கூட்டம் செதஞ்சு போகுது. மிருகத்தின் முத்திரையை பெற்றது தப்பு என்று உணர்கிறார்கள். இப்ப இது கிழக்கிலிருந்து வரும் ராஜாவுக்கு அது வழியை ஆயத்தம் பண்ணுகிறது. உங்களுக்கு புரியுதா? அப்ப தண்ணீர் மக்களை குறிக்குது. மக்கள் சப்போர்ட்டு வாதையினால போயிருது. அதனால தான் அது அடுத்த ஸ்டெப்பு ராஜா வர்றதுக்கு உதவி செய்யுது. ராஜா பாபிலோனை போட்டு அடிக்கிறார். சரி, இப்ப அடுத்தது 4வது ஒற்றுமை. இந்த ராஜா கோரேஸ் ராஜா நதியை வற்றி போக செஞ்சு இப்ப தேவனுடைய மக்கள் என்ன செஞ்சாரு? தேவனுடைய மக்களை விடுதலை செஞ்சு போய் ஆலயத்தை போய் கட்டுங்கப்பா அப்படின்னு ஆர்டர் போட்டார். அந்த கோரேஸ் தேவனுடைய ஜனங்களை பாபிலோன்லேருந்து மீட்டது போல நம்முடைய கோரேஸ் ராஜாதி ராஜா அவரு நம்ம இந்த உலகத்திலிருந்து, இந்த பாபிலோன்ல இருந்து அவர் மீட்டு அவர் தம்முடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுவார். பாருங்க, கோரேஸ் அவன் செஞ்ச நியாய தீர்ப்பு அது எப்படி கடைசி காலத்துக்கு பொருந்தது? ஆக நாம் 3 விஷயத்தை படித்தோம். ஒன்று நினிவேவின் நியாய தீர்ப்பு, அடுத்தது படித்தது
பெல்சாச்சாரின் நியாய தீர்ப்பு, அடுத்தது படிச்சது கோரேசின் நியாய தீர்ப்பு. இப்ப இந்த கோரேசின் நியாய தீர்ப்பு இதெல்லாம் வெறும் சம்பவங்களா? ஒன்று ஒன்றிலும் மணிமணியா அவ்வளோ அழகா எப்படி கடைசி கால சம்பவத்தை சொல்லுது, கவனிச்சிங்களா? இந்த கோரேஸ் எப்படி அவன் ஒரு அந்நிய நாட்டு ராஜா, ஆனா அவன் எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினான், கவனிச்சிங்களா? தேவனுடைய ராஜாக்கள்லாம், இஸ்ரவேலின் ராஜாக்கள், யூதாவின் ராஜாக்கள்லாம் தேவன் யூஸ் பண்ண முடியல. ஆனா அந்நிய நாட்டு ராஜா கோரேசை தேவன் யூஸ் பண்ணாருங்க. கடைசி நாட்களில் நிறைய அந்நியர்களை, அந்நிய ஜனங்களை, அந்நிய ராஜாக்களை தேவன் பயன்படுத்த போகிறார். நம்ம பார்க்க போகிறோம், அதிசயமாக பார்க்க போகிறோம். ஆக நாம பார்த்த நினிவேவின் சம்பவம், கோரேசின் சம்பவம், பெல்சாச்சாரின் சம்பவம், இந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் கடைசி கால சம்பவங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. இனிமே தீர்க்கசனம் என்பது வெளிப்படுத்தல மட்டுமல்ல, அது நிறைய சம்பவங்கள்லையும் இருக்குது. அந்த சம்பவங்களை வெறும் கதைகளாக, வரலாறா பார்க்காம அதில் என்ன ஒற்றுமை வருதுன்னு பார்த்து நம்ம செய்யணும். எப்படி யோனா விரோதமாக போய் பிரசங்கித்தானோ, அதே போல நாம் அந்த செய்தி மக்கள் ஏற்றுக்கொள்ளாத செய்தியாக இருந்தாலும், நம்மளை சாவடிக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும், அந்த செய்தியை நம்ம யோனாவை போல சொல்லுகிறோமா? சரிங்களா? நினிவேவின் மக்கள் மனம் திரும்பினார்கள். அதுபோல நாம் தேவனுடைய ஜனங்களாகிய நாம் மனம் திரும்புகிறோமா? சரிங்களா? எப்படி பெல்சாச்சார் அவன் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக வரலாறு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எப்படி நேபுகாத்நேசர் வாழ்க்கையில ஆண்டவர் குறுக்கிட்டாரு, வரலாறு இருந்துச்சு. அவன் படிக்காம போயிட்டான் பாருங்க. அதே போல நாம் கடந்த கால வரலாற்றுகளை நாம் படிக்காமல் போய்கொண்டிருக்கிறோமா? கோரேஸ் இந்த உலகத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்து தம்முடைய உலகத்தை கொண்டு போக போறார். இந்த உலகத்திலிருந்து பிரிந்து வருவதற்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? இல்ல ஐக்கியமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? இந்த உலகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யோசிங்க. ஆக தீர்க்கசனங்களை எப்படி ஆராய்வது என்கிற விஷயத்தை 13 வாரங்களாக படித்திருக்கிறோம். தீர்க்கசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தீர்க்கசனம் சபையிலே மிகுந்த எழுப்புதலை கொடுக்கும். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, தீர்க்கசனங்களை எப்படி படிப்பது என்கிற கருத்துக்களை எங்களுக்கு தட்டி எழுப்பி விட்டிருப்பா. நாங்கள் இதிலிருந்து ஆண்டவரே வேதத்தை ஆழ்ந்து வாசிக்க, விசேஷமாக தீர்க்கசனங்கள் கதை வடிவில் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாசிக்க உதவி செய்திடலாம். எங்களுக்கான மாற்றங்களை தாரும். நினிவேவின் மக்கள், நினிவேவின் ராஜா எப்படி மனம் திரும்பினார்களோ அதே போல் நாங்கள் மனம் திரும்ப உதவி செய்திடலாம். கோரேசை பயன்படுத்தியது போல எங்களையும் ஒரு விசை பயன்படுத்தும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.